மூக்கு மேல கைய வச்சிட்டான். என் மூக்கு மேல கைய வச்சிட்டாடா. சத்தம் போடாதே நீ. சும்மாரு. குவைட். சத்தம் போடாத. சைலன்ஸ். சத்தம் போடாத. குவைட் நானே. குவைட். பூட்டு. குவைட். ஒடிச்சிடலாமா? திருப்பி உள்ள தள்ளி பேண்ட கட்டிடுவாங்க. வேண்டாம். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நீ ஏறு. அண்ணே. எப்படி ஏறு பாரு. இப்படி பிடிச்சி இப்படி ஏறு. புடி புடி. பாத்து. புடுறா. புடுறா. இப்படி ஏறி இப்படி இறக்குறோம். எப்படி? ஜம்ப் பண்ணு. வா. புடுறா புடுறா. புடுறா. புஷ்ட புஷ்ட. ஸ்டடி. ஸ்டடி. ஸ்டடினா. ஸ்டடி. சீதா. சீதா. சீதா இல்ல கீதா. கீதா. ஏண்டு? அங்க. ஏண்டு? என்ன? திருடனுங்க வரிசையில நிக்க வச்சு என் மூக்கம் மேல விழ வச்சு காட்டி என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள தள்ளு என்ன செம வாங்க வச்சுட்டேடி. இப்ப கூப்பிடு அவங்கள. இப்ப கூப்பிடு போலீஸ். போலீஸ்னா சும்மா சொன்னடா. போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன அக்யூஸ்ட சொல்ல வச்சுட்டேடி. என்ன அக்யூஸ்ட் ஆக்கிறதுக்கு எவ்வளவு தைரியம்? நான் என்ன தப்பு பண்ணேன்? புடுறா. விருப்பம் இல்லாத ஒரு பொண்ணோட கல்யாணத்தை நிறுத்த தப்பா? புடுறா. அவன் விருப்பப்பட்ட பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச தப்பா? புடுறா. அதுக்கப்புறம் என்ன செஞ்ச? மூக்குனா என் மூக்குல வேலை வச்சு போலீஸ்ல காட்டி கொடுத்துட்டேடி. போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன எந்த அடி அடிச்சாங்க தெரியுமா? பின்னிட்டாங்க. காலை லாட கட்டிட்டாங்க. செருப்பு கூட போட முடியல. அதனால அண்ணன் ஷூ போட்டு வந்திருக்காரு. நான் பொறுக்கியா? அயோக்கியனா? கிரிமினலா? அக்யூஸ்டா? என்ன பத்தி மக்களை கேட்டு பாடு. புடுறா புடுறா. சூப்பர் டி. டபுள் எம்ஏ கோல்ட் மெடலிஸ்ட். வேலை இல்லாத திண்டாட்டத்துல அந்த மெடல் எங்கயாவது மரவடி கடையில வச்சுட்டு போறது பயந்து ஊர்லயே வச்சுட்டேன். இல்ல உங்ககிட்ட காட்டிருப்பேன். வேலை இல்லாதது என் தப்பா? வேலை இல்லாதவங்க எல்லாம் அக்யூஸ்டா? வேலை இல்லைங்கிற ஒரே காரணத்தினால நீ ஏன் மூக்குல வேலை வச்சுட்டேடி. கெட் அப். கெட் அப் ஆன் தி லெக்ஸ். கெட் அப். இத பார். நான் இப்போ இங்க உன்னை என்ன வேணும்னாலும் செய்ய முடியும். ஆனா நான் அப்பேற்பட்ட ஆள் இல்ல. தமிழ் பண்பாடு நம்மளை தடுக்குது. இத பார். இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம கிட்ட வச்சுக்காத. வர எங்க? இந்த பக்கம். வர. கொய்ட்டா. ஏன் மூக்கு மேல கைய வச்சிட்டேடி. ஏன் மேல படுத்திருக்க? எந்திரி. எந்திரி. உனக்கு வெக்கமா இல்ல? எந்திரி. எந்திரினா நீ தானே மேல படுத்திருக்கிற. என் மூக்கு மேல கைய வச்சிட்டாடா. மறுபடியும் போலீஸ்ல மாட்டினா தவுல் அடிக்கிற மாதிரி அடிச்சு கிழிச்சிடுவாங்க நம்மள. ஐயா மூக்கு மேல கைய வச்சு. ஐயா முதல்ல உனக்கு உடம்பு வலின்னு சொல்லி ஊத்தி கொடுத்து தப்பா போச்சுனே. போயிட்டா வா. இன்னும் அந்த மருந்து இருக்கா? வச்சிருக்கிற வா தரவா. மூக்கு மேல கைய வச்சிட்டாடி. அண்ணா மூக்கு போயிட்டா மேல வா. வீட்டுல பேசிக்கலாம். டில்லி இன்னைக்கு எத்தனாவது? 99ஆவதுனே. கிழிஞ்சது போ. நாளைக்கு 100ஆவது ஆயிடும். ஆமா போஸ்ட் ஒட்டி கொண்டாடிடலாம். அண்ணா இன்னைக்கு சகுனம் நல்லா இருந்து நமக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னே. என்னண்ணே? அங்க பாருடா. அங்க பாரு. சகுனமே சரியில்லையே. நீ தண்ணி போட்டு ரொம்ப கலாட்ட பண்ண. ஆமா பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப கேளு. மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனா? ஆமா காய்ச்சு வாங்க. வா போயிடலாம். பயமா இருக்குடா. ஆமா நேத்து கேட் ஏறி குதிக்கும் போது எங்க போச்சு இந்த பயம்லாம்? கேட்ல இருக்குச்சு. ஆமா போலீஸ் ஸ்டேஷன் தான். நீ கவலையே படாத. அண்ணே நேத்து நீங்களும் நம்ம கூட சேர்ந்து கேட் ஏறி குதிச்சிருக்கீங்க. அதனால அந்த பொண்ணுகிட்ட போய் என்னன்னு கேளு. நான் இல்ல பாயிண்ட் விட்டு. நான் இருக்கேன். நான் பின்னாலேயே இருக்கேன். நீ இருக்கியா? போலீஸ் ஸ்டேஷன் தான். வா. நான் பின்னாலேயே இருக்கேன். கேளு. நீ கேளுண்ணே. கேளுண்ணே. என்ன காலங்காத்தாலே வந்துட்டீங்க? நான் மறுபடியும் போலீஸ்ல கண்ணு கொடுக்க போறீங்களா? கொடுங்க. ஏங்க நான் ஒண்ணும் பண்ணலைங்க. அப்பவே சொன்ன கொயிட்டாருன்னு கேட்டியா நீ? ரூம்குள்ள வா. இத பாருங்க. அந்த போலீஸ்கெல்லாம் பயப்படுற காலம் போயிடுச்சு. அடி வாங்கி உடம்பெல்லாம் பாறாங்கல மாதிரி இருக்கு. போய் சொல்லிக்கங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. பாவண்ண என்ன சொல்றாங்கன்னு கேப்போம். என்ன சொல்றீங்க? I love you. கங்க்ராச்சுலேஷன் டில்லி. அந்த பொண்ணு உன்னை காதலிக்கிறதுக்காக என்னுடைய மனம் கடிந்த வாழ்த்துக்கள் உனக்கு. எப்பா ஆளை விடு நான் வரேன். நான் சொன்னது உங்களை தான். புரியுது. என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்ன போய் காதலிக்கிறேங்கிற? கல்யாண மண்டபத்துல உங்களை பார்த்தப்போ உங்க தைரியத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன்.
போலீஸ் ஸ்டேஷன்ல உங்களை பார்த்தப்போ உங்க மன உறுதியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். காதலிச்ச ஜோடியை ஒண்ணா சேர்த்து வச்சப்போ உங்க மனிதாபிமானத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். ஹாஸ்டலுக்கு நீங்க வந்தப்போ உங்க துணிச்சலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா என் மனசு முழுக்க நீங்க தான் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்க என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டதை விட தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. இத பாருங்க, நான் ஒரு அன்எம்ப்ளாய், ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்த ஒரு சாதாரண மனுஷன். எனக்காக சில பொறுப்புங்க இருக்கு, எனக்காக சில உயிருங்க இருக்காங்க. ஆக இந்த காதலுக்கும் நமக்கும் ரொம்ப தூரம். நீங்க வேற ஆளை பாருங்க, நான் வர்றேன். அது நீங்க இல்லைங்க. ஒண்ணும் சொல்ல வேண்டாம். இப்ப தற்சமயம் எனக்கு ஏதாவது ஒரு சின்ன வேலை கிடைச்சா அதை காதலிக்கிற சூழ்நிலை தான் நான் இருக்கேன். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க வேற யாராவது காதலிக்க முயற்சி பண்ணுங்க, வெற்றி அடையுங்க. ஆல் தி பெஸ்ட். நான் வர்றேன். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.